ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட வந்துட்டு கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிடுச்சு நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி யூடியூப்ஸ் வந்துட்டு வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சுட்டு 1 மந்த் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட பர்சனல் விஷயம் நான் இவ்வளோ போல்டாக இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த இன்ஃபர்மேஷன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னோட அந்த சின்ன ஸ்மால் சர்க்கிள்க்கு வந்த சேஞ்சஸ் அவங்களோட லைஃப்லேயும் அவங்க வந்துட்டு நியூவாக அடுத்தது என்ன பண்ணலாம், ஸோ நம்ம இந்த மாதிரி இருக்கிறத விட நம்ம என்ன பண்ணலாங்கிறது நெக்ஸ்ட்டு திங்க் பண்ணுறதுக்கு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லாஸ்ட்டு 2 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நானும் இங்கே அலோனாக தான் இருக்கேன். நியூ கண்ட்ரி, தென் நியூ பீப்புள், நியூ லாங்குவேஜஸ், ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நானும் என்ன என்கேஜ்டாக தான் வச்சிட்ருக்கேன் ஏதோ ஒரு விதத்தில். பட் அந்த என்கேஜ்டாக வச்சிட்ருக்க டைம்லேயும் ஒரு இன்ஃபர்மேஷனான விஷயத்தை வந்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நான் யோசிச்சனால தான் இந்த ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே மெயினான ரீசன். சேஞ்சஸ் எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கும் போது உண்மையாக எனக்கு என் மனசில் வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அண்ட் தென் நம்ம இவ்வளோ நாள் நம்ம என்னென்னலாம் பேசியிருந்தோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு இன்னைக்குள்ளார டாபிக்குள்ளார என்டர்ட் ஆகிடலாம். ஒரு ஹியூமன் நீட்ஸை பற்றி உங்ககிட்ட நான் பேசியிருந்தேன். எல்லாருக்குமே பொதுவாக தெரிகிற விஷயந்தான் ஒரு ஹியூமனுக்கு என்ன தேவைங்கிறது, கரெக்டாக. பட் அது ஸ்பெசிஃபிக்காக உங்ககிட்ட நான் பேசுகிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா நார்மலி இந்த டிப்ரெஷன் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு ஒரு இரிட்டேட் ஆவாங்க, நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப வரும். எதுக்கு உயிரோடு இருக்கோம், மேபி ஒரு சூசைட் டெண்டன்சி கூட வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு போயிட்டுருக்கும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு மறுபடியும் அதை ரீகால் பண்ணுறேன். ஹியூமன் நீட்ஸ், ஒரு ஹியூமன் வாழ்கிறதுக்கான பேசிக்கான எல்லாமே வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்டில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ண சொன்னேன். உங்களுக்கு என்ன ப்ராப்ளங்கிறது ஃபஸ்ட்டு அதை அக்செப்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு அதுலேருந்து எப்படி வெளியில் வருதுங்கிறது யோசிங்க. அதுக்கு தான் நான் லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். என்னோட ஹீலிங் ப்ராசஸ் டைம்லலாம் நான் என்ன பண்ணேங்கிறது தான் லாஸ்ட்டு ஒரு 4 வீக்ஸாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இதை தான் நானும் ஒரு 1 மந்த்தாக ஃபாலோ பண்ணியிருந்தேன். பட் எனக்கு அந்த டைமில் எனக்கு அந்த 1 மந்த்லேயே எனக்கு சின்ன சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சது. என்னோட ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு எங்கே பிரச்சனை, என் லைஃப்பில் எங்கேருந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு, இப்போ நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணம் யார், நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற நிறைய கொஷின்ஸ் என்கிட்டே நான் கேட்டுட்டு ஃபைனலாக நான் அதை வந்துட்டு என்ன ரியாலிட்டிங்கிறது அக்செப்ட் பண்ணேங்க. அதுக்கப்புறம் நான் பண்ணது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட 5 to 6 பீப்புள் தான் ரொம்பவே க்ளோஸு. ஸோ அவங்கக்கிட்ட ட்வைஸ் வந்துட்டு பேச ஆரம்பித்தேன். அந்த பேச ஆரம்பிச்சு தான் வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு பாண்ட் வந்துட்டு. யாராச்சும் அவங்க கூட பிறந்தவங்க இருக்காங்களான்னு கேட்டால் நான் கண்டிப்பாக என்னோட சரணண்ணாவை தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இப்போ நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே வேணால் அண்ணான்னு தான் சொல்லலாம். ஏன்னா எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக, எனக்கு அந்த டைம்லலாம் ரொம்ப சூசைட் டெண்டன்சிலாம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் அதுலேருந்துலாம் நான் ஓவர் கம் பண்ணி நான் அந்த எனக்கு வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அதனால தான் அந்த ஒரு கான்வர்சேஷனால தான் நான் அடுத்த ஸ்டெப்பு வந்துட்டு எடுக்க ஆரம்பித்தேன். இப்போயும் வந்து என்னோடய லைஃப்பில் எந்த ஒரு நியூ பர்சன் என்ட்ரு ஆனாலும் போனாலும் வந்துட்டு அண்ணாக்கு தெரியாமல் இருக்காது. ஏன்னா அவ்வளோ நல்ல ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் பாண்டு தான் வந்துட்டு எனக்கு அந்த யூனிவர்ஸ் அந்த டைமில் எனக்கு க்ரியேட் பண்ணி தந்தாங்க. ஸோ அதுக்கு நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறேன் இப்போ அந்த யூனிவர்ஸ் கிட்ட இந்த ஒரு கான்வர்சேஷனால். அதனால தான் நானும் உங்ககிட்ட சொன்னேன், உங்களோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நீங்கள் பேச ஆரம்பிங்க. அதில் யாராச்சும் உங்களுக்கு என்ன சொல்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களை அதுலேருந்து என்னமோ ஒரு மேஜிக் நடக்கும். அதுலேருந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு உங்களால் எடுத்து வைக்கிறதுக்கு அவங்க ஒரு ஏணிப்படியாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் உங்கள் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காண்டாக்டில் இருங்கன்னு நான் சொன்னேன். அண்ட் தென் செகண்ட் திங் நான் பண்ணது, என்ன என்கேஜ்டாக வச்சுக்கிறதுக்கு. எனக்கு அந்த டைமில் ஜாப் போக முடியாது. ஏன்னா எனக்கு டெலிவரி முடிஞ்சு ஒரு 2 months தான் ஆச்சு. அதனால் வந்துட்டு எனக்கு சடனாக எனக்கு ஜாப் போக முடியல. அந்த டைமில் நான் ஃபீஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன். எனக்கு லாங்குவேஜ் ஸ்கில் அந்த அளவுக்கு நான் வந்துட்டு வேர்த்லாம் கிடையாது, ரொம்ப வீக்காக இருந்தேன். ஏன்னா ஒரு 3 years வந்து இருந்து நான் சொல்லியிருந்தேன்ல சின்ன பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னு. பட் எனக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்ம அந்த படிக்கிற டைமில் இருக்கிற நாலேஜ் மொத்தத்தில் வந்துட்டு காலி ஆகிடுச்சு. அதனால் நான் மறுபடியும் என்னோட
நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்துட்டு இப்போ ஜாயின் பண்ணேன். ஐஎல்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஐஎல்ஸ் எழுதுறதுக்காக கிடையாது, ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். என்னோட ஒரு மைண்ட் செட் மாற்றுறதுக்காக இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன். அங்கே போனப்போ வந்துக்கான ஒரு பியூட்டிஃபுல் சிஸ்டர் கிடச்சாங்க, ரெஜினா. அவங்க இப்போ லண்டனில் இருக்காங்க. ஒர்க் ரிலேட்டடாக வந்துட்டு ஒரு சஜஷன் நான் கேட்குறதா இருந்தால் அவங்கக்கிட்ட தான் கேட்பேன். ஷீ இஸ் மை குட் சிஸ்டர். அந்த ஒரு பாண்ட் எனக்கு வந்துட்டு ஐஎல்ஸ் கிளாஸ் போனப்போ வந்துட்டு எனக்கு கிடச்சிது. ஸோ நான் போகிற ஒரு ஜேர்னிலையும் எனக்கு என்னமோ வந்துட்டு யூனிவர்ஸ் ஒரு ஃப்ரெண்டு, நல்லா அழகான பயங்கர பியோர் சோலான ஒரு ஃப்ரெண்டெல்லாம் வந்துட்டு எனக்கு க்ரியேட் பண்ணி தந்தாங்க. நான் ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு என்னோடய ஜேர்னி ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. எனக்கு அது ஒவ்வொரு மொமெண்ட்ஸும் சொல்லும் போது நான் ரியலாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் உங்ககிட்ட கொஞ்சம் விஷயத்த வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஆனால் நம்ம லாஸ்ட்டு பேசின டாபிக் வரை இருக்கிற என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேர்டாக பண்ண விஷயம் வந்து என்னோடய ஹெல்த்தை வந்துட்டு பார்த்துக்க ஆரம்பித்தேன். ரீசன் அந்த டைம்லலாம் வருது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்துட்டு எனக்கு ஸ்லீப்பிங் டிஸார்டர் இருந்துச்சு. நான் ஒரு நாளைக்கு 2 hours தூங்குறதே ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஈவினிங் வந்துட்டு வாக்கிங் போவேன். வாக்கிங் சொன்னால் கோவிலுக்கு போவேன். எங்களோட கோவில் ரொம்ப பெரிய கோவில். நான் படித்து வளர்ந்ததெல்லாம் வந்துட்டு திருச்சி. என்னோடய ஃபேவரட் கோவில்னு சொன்னால் திருவானைக்கோவில். நான் திருவானைக்கோவிலில் தான் ஸ்டே பண்ணுறேன். ஸோ அந்த கோவில் ரொம்ப பெரிய கோவில். அதனால் ஈவினிங் எப்போயுமே வந்துட்டு ஒரு 1/2 hour, ஒரு 45 minutes அப்படியே வாக் போயிட்டு எப்போயுமே ஒரு கேண்டில் எடுத்துகிட்டு போவேன். போய் வந்துட்டு விளக்கேற்றி வச்சுட்டு ப்ரே பண்ணுவேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் சொல்லி அழுவேன். அந்த டைம்லலாம் ரொம்ப என் கூடயே இருந்தது அந்த கடவுள் மட்டும்தான். இப்பயும் என் கூடயே தான் இருக்காங்க அந்த காட். பட் அந்த டைம்லாம் ரொம்பவே கஷ்டமான டைம். உங்களுக்கும் இருக்கும்னு எனக்கு தெரியுது. எல்லாரும் ஒரு ப்ராப்ளம், ஒரு கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணி தானே எல்லோரும் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த டைமில் தான் வந்துட்டு எப்பயுமே கோவில், தென் வந்துட்டு காட், அந்த மாதிரி கேண்டில் தெரப்பி, ஃபயர் கேண்டில் தெரப்பி, இது எல்லாமே வந்துட்டு எனக்கு ஒரு சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிது. ஸோ இப்படியே நான் போயிட்டுருந்தேன். பட் நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு ரிலேஷன், ஒரு பாண்ட் எனக்கு கிடச்சிதுன்னு சொன்னால் என்னோட ஒரு லிட்டில் சிசி, அவள் நேம் ஸ்னேகா. எனக்கு நிறைய கசின்ஸ் இருக்காங்க, அம்மா சைட்லேருந்தும் அப்பா சைட்லேருந்தும். எப்பவுமே நான் கோவில் போயிட்டு வரும்போது அவளை மீட் பண்ணுவேன். நான் சம் ரீசன்னால் அவகிட்ட நான் அந்தளவுக்கு காண்டாக்ட்லாம் இல்லை பிஃபோராக. அந்த டைமில் வந்துட்டு என்னமோ அவள் வந்துட்டு எனக்கு என்கிட்ட எடுத்துக்கிட்ட கேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்துட்டு பாசிட்டிவ் வைப்ஸ் புக்கு கொண்டு வந்து தருவா. மோட்டிவேஷ்னல் புக்ஸ் வந்துட்டு ஸ்டடி பண்ணுங்கள், உங்களுக்கு வந்துட்டு மைண்டு சேஞ்ச் ஆகும். அவள் அந்த டைமில் என்கிட்ட எடுத்துக்கிட்ட கேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த ஒரு விஷயத்தினாலே வந்துட்டு அவளுக்கு ஏதாச்சும் ஸ்ட்ரகிளிங் டைமில் வந்துட்டு நானும் அவளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவான சிஸ்டராக இருக்கணும்னு நான் அன்னைக்கு முடிவு பண்ணது. ஸோ ஒன்ஸ் என்னோடய ஹெல்த் ஓகே ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரிஞ்ச உடனே நான் ஜாப் சர்ச் பண்ணி வந்துட்டு நான் ஜாபுக்கு ஏறிட்டேங்க. டைம்லாம் வேஸ்ட் பண்ணலை. ஜாபுக்கு ஏறினேன். அங்கே இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர் நான் எப்போயுமே ஹாப்பியாக வச்சுக்கணுன்னு ஆசைப்படுவேன். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அங்கே என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்லாம் நான் பண்ணியிருக்கேன். அங்கே இருக்கிற ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் எப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ரொம்பலாம் இல்லை, லைட்டாக ஒரு ப்ரெஷரைஸ் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். பட் ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது தேவை அந்த டைமில். ஏன்னா அந்த டிப்ரெஷன் ஸ்டேஜில் நான் ரொம்ப இருந்த டைமில் எனக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வரும். ஒன்ஸ் நான் மார்னிங் 8 o'clock அந்த ஒரு ஃபேர்மில் ஷிஃப்ட் ஏறிட்டேன்னா ஈவினிங் 5 o'clock வரைக்கும் எனக்கு ஷிஃப்ட் இருக்கும். அந்த 5 o'clock வரைக்கும் எனக்கு தேவையில்லாத தாட்ஸ் வராது. காரணம், எனக்கு ஒர்க்கில் அப்படியே நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏதாச்சும் ஒரு ஒர்க் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் எனக்கு இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லாம் நான் அவாய்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த ஃபேர்ம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஜாப் சீரியஸாகவே என்னோட கொஞ்சம் எனக்கு யோசிக்கிறதுக்கான டைமே எனக்கு கொடுக்கல. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஜாப் அது. அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னால் எல்லாத்துக்கிட்டையும் நான் அங்கே பேசுவேன், அவ்வளோதான். மற்றபடி வந்துட்டு அந்த டைமில் நான் ஒர்க் பண்ணுற டைமில் எனக்கு யாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. ஒரு டேயில் அப்படியே போயிட்டுருக்கோம், அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னோடய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸோட இவ்வளோதான் ஸ்டோரி. நேற்றுக்கு நான் அப்படியே தூங்கிட்டேன். ஏன்னா நான் பேசிகிட்டு இருக்க கண்டென்ட்லேருந்து எங்கெங்கேயோ போக ஆரம்பிச்சிட்டேன். அதனால் நான் அப்படியே வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு 2 days-ஆக ஹாஸ்பிட்டல் வீடுன்னு இப்படியே அலைஞ்சிட்டே இருக்கிறனால ரொம்ப டயர்டாக இருந்தனால நான் பேசுகிற அந்த டாப்பிக்லேருந்து டைவர்ட் ஆகி போக ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான்
அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஸோ அதில் அந்த கண்டினியூட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நான் நினச்சேன். இவ்வளோ விஷயம் பேசினதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ஹியூமன் நீட்ஸுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த ஜேர்னியில் கற்றுக்கிட்டோம். அப்போ நம்மளுக்கு இப்போ என்ன நார்மலான ஒரு ஹியூமன் நீட்ஸுக்கு என்ன தேவையோ அந்த விஷயம் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. நமக்கு என்ன ப்ராப்பரான ஸ்லீப் இருக்குது. இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்ம நல்ல ஹெல்த்தியாக ஃபுட் சாப்பிட்டு நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதனால தான் நம்ம ஒரு ஜாப் போகணுன்னு ஜாப் சர்ச் பண்ணி ஜாப்க்கு போயிட்டுருக்கோம், மணி ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு வந்துட்டு நம்ம மீண்டும் ரீபில்ட் பண்ணி அந்த கான்டாக்டில் நம்மளுக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் சொல்கிறதுக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ ஒரு ஹியூமனுக்கு தேவைப்படுற எல்லா விஷயமும் இப்போ உங்களுக்கு இந்த ஜேர்னிலேருந்து புரிய வந்திருக்கும். நான் இவ்வளோ நேரம் என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த ஷேர் பண்ண விஷயத்தில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுருக்கலாம். நம்ம நினச்ச உடனே டிப்ரெஷன் ஸ்டேஜ்லேருந்துலாம் வெளியில் வந்திருக்க முடியாது. நான் இந்த உங்ககிட்ட சொன்ன அந்த 4 வீக்ஸ் ப்ராசஸே வந்துட்டு நான் கிட்டத்தட்ட 2 மந்த்ஸாக பண்ணேன். ஏன்னா ஹீலிங் ப்ராசஸ்னு சொல்கிறது ரொம்ப ஸ்லோவாக தான் வந்துட்டு ஆரம்பிக்கும். பட் அதோட எண்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஹீலிங் ப்ராசஸில் நீங்கள் நிறைய லெசன்ஸ் கற்றுக்கலாம். அந்த லெசன்ஸ் உங்களுக்கு இனி உங்களோட லைஃப்பில் நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கணும், யார் உங்கள் லைஃப்பில் நியூவாக வந்தாலும் அவங்கக்கிட்ட எந்த அளவுக்கு பவுண்டரி செட் பண்ணி எப்படி அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணணும், என்ன பேசணும் அப்படிங்கிற கிளியரான ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு நல்லா புரியும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு நாலேஜில் வந்துட்டு இருப்பீங்க இந்த ஹீலிங் ப்ராசஸ் முடியும் போது. இனி நமக்கு என்ன தேவை, நம்மளோட சிச்சுவேஷன் எவ்வளோ பேடாக இருந்தாலும், நம்மளோட சர்க்கம்டன்ஸ் எவ்வளோ பேடாக இருந்தாலும் அதை நம்ம எப்படி வந்துட்டு ஹாப்பியாக வச்சுக்கிறது, எந்த மாதிரி சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இதுக்கு எல்லாமே வந்துட்டு பேசிக்கான ஒரு திங் தாங்க செல்ஃப் லவ். அந்த செல்ஃப் லவ் ஜேர்னியோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட இது வரைக்கும் ஷேர் பண்ணதில்லை. லாஸ்ட் வீடியோவில் செல்ஃப் லவ் பற்றி நார்மலாக ஒரு டெஃபினேஷனும் கொஞ்சம் அதை பற்றி நான் பேசியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு இனி வர வீடியோவில் நான் செல்ஃப் லவ் ஜேர்னியில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்தையும் எக்ஸாம்பிளாக உங்ககிட்ட சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு அதை கொஞ்சம் கூட டீட்டெயிலாக புரிய வைக்கிறேன். இன்றைக்கி இஸ்ரேலில் வந்துட்டு ஜூவிஷ் பீப்புளுக்கு இன்றைக்கி தான் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்னோட இஸ்ரேல் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்மளும் இப்போ வந்துட்டு ஒன் ஆஃப் த ஜூவிஷ் பர்சன் தான். ஸோ எல்லாருக்கும் என்னோட ஜூவிஷ் ஹாப்பி நியூ இயர். பை பை கைஸ், ஹாவ் அ நைஸ் டே.